உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழ் உறவுகளுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம். இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் பேசிய அந்த பேச்சிற்கான அதிர்வலியை இன்னும் ஓயாது இருக்கிற நிலையில இசைஞானி இளையராஜா அவர்களை விமர்சித்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் பேசியிருக்காரு. இது இப்போ சர்ச்சையை கிளப்பியிருக்கு. ஏன் இவங்க ரெண்டு பேர் மட்டுமே அவங்க சார்ந்த அதே துறையிலும் ஏன் அரசியல் வட்டாரத்திலுமே தொடர்ந்து விமர்சிக்கப்பட்டு வராங்க? இவங்களை மட்டுமே விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இவங்க விமர்சிக்கக்கூடிய அளவில் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இவங்க செய்யக்கூடிய கருத்தாக்கம், இவங்க பேசக்கூடிய பேச்செல்லாம் ரொம்ப ஆபத்தானதா? இதை குறித்து அந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆரம்பத்தில் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் பேசியது, எங்களுக்கென்று தனியாக ஒரு சித்தாந்தம் உண்டு, எங்களுக்கென்று ஒரு தலைவர் உண்டு, எங்களுக்கென்று ஒரு பண்பாடு உண்டு. இதை நாங்கள் மீட்டெடுக்கும் பொழுது, எங்களுடைய கொண்டாட்டத்தை நாங்கள் பேசும் பொழுதும், நாங்கள் தலித்திய சித்தாந்தத்தை எடுத்து பேசும் பொழுது உங்களுக்கு என்ன சிக்கல்னு கேட்டிருக்காரு. உங்களுடைய பகுத்தறிவு, உங்களுடைய மூடநம்பிக்கை ஒழிப்பு, உங்களுடைய சாதி ஒழிப்பு, இதெல்லாம் காலங்காலமாக நீங்கள் சேரியில் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இதை சொல்ல வேண்டிய ஊர் தெருவில் போய் நீங்கள் சொல்றது கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் இருந்ததுக்கு யார் காரணம்? நாங்களா காரணம்? சேரியிலே பிஜேபி இருக்கு, இங்கே யார் பிஜேபி விட்டதுன்னு கேட்டிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிஜேபி யார் விட்டதுன்னு. திமுகவுடைய கூட்டணியில் தான் பிஜேபி தமிழ்நாட்டில் சட்டமன்றத்துக்குள்ளே வராங்க. இதில் என்னன்னா, இப்போ நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போது பிஜேபி கூட்டணியில் இன்றைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி இருந்தார், ஒரு காலத்தில் திரு ஜான் பழனியப்ப இருக்காரு, முன்னாடி திரு ஜெகன்மூர்த்தி இருந்தார். அப்போ இவங்கெல்லாம் உள்ளே விட்டாங்களே, அப்போ அதெல்லாம் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இந்திய ஜனநாயக கூட்டணியில் திமுக, பாஜக, விசிக இவங்கெல்லாம் சேர்ந்தா இருக்கிறாங்க. 2022 குஜராத்தில் நடைபெற்ற அந்த படுகொலையின் பொழுது கூட அதே கூட்டணியில் தான் திமுக, விசிக, பாஜக எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல யார் பாஜக உள்ள விட்டது, அப்ப நம்ம விசிகா தான் உள்ள விட்டதுன்னு சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கூட்டணிக்கு தலைமை தாங்கியது விசிகா கிடையாது, திமுக. அதே போலதான் நீங்க திரு ஜான் பழனி அவர்களையோ திரு ஜெகன்மூர்த்தி அவர்களையோ பாஜக உள்ளதுக்கு நீங்க தான் காரணம் சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அதை ஏற்றுக்கொண்டா அப்ப இதையும் தானே ஏற்றுக்கொள்ளணும். அப்போ இங்க யார் தலைமை தாங்குறாங்க? திமுக தானே தலைமை தாங்குன்றது. அப்போ ரஞ்சித் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் பாஜக வளர்த்து விட்டது யாரு? திமுக தான் சொல்லிட்டு நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறாரு. ஆனால் அதே சமயம் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய முக்கிய தலைவர் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களை கூப்பிட்டு அவங்க நிகழ்ச்சிகளுக்கு பங்கெடுக்க வைக்கிறாரு. பிரசன்னா அவர்களையுமே அழைத்திருந்தார். குறிப்பாக கனிமொழிகளை எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நிகழ்ச்சிக்கு மேலே கூப்பிட்டுருக்காரு. அப்போ நேரடியாக எதிர்க்கிறாரா? ஆனால் அங்கே ஒரு கேள்விக்குறி வருது. என்ன ஒண்ணுன்னா, ரஞ்சித் அவர்கள் இப்போ பேசக்கூடிய இந்த கருத்து யாரை எரிய வச்சிருக்குன்னா, குறிப்பா ரஞ்சித் அவர்கள் பேசக்கூடியது காலங்காலமா இங்க அவர் பேசினாலே திராவிட பேசக்கூடியவங்க எதிர்ப்பாங்க, தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க எதிர்ப்பாங்க. என்ன காரணம்னா, ரஞ்சித் அவர்கள் தலித்துன்னு பேசுறாரு, ஏன் தமிழ்நாட்டில் தலித்துன்னு பேசணும்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் எதிர்ப்பாங்க. ஆனா இன்றைக்கு தமிழ் தேசியவாதிகளே, குறிப்பாக நாம் தமிழ் கட்சி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கள் பேசக்கூடிய இந்த கருத்தை 100% ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்னா, அவர் பேசின விஷயம்தான். அவர் பேசின அந்த காரணம் 100க்கு 100 சரியானது. அவர் சிம்பிளா பேசக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க திராவிடம் பேசுறீங்க, கம்யூனிசம் பேசுறீங்க, யாருக்கிட்ட பேசுறீங்க? எங்ககிட்ட இருந்து பேசிட்டு இருக்கீங்க. எங்ககிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? நாங்க சமத்துவமா தானே இருக்கோம். சேரியில உங்களுக்கு சாதி ஆணவங்கள் நடந்துட்டு இருக்கு, சேரியில சாதிய பிரச்சனை இருக்கு, சேரியில் இருக்கக்கூடிய மக்களா பயங்கர ஊரு குடும்பங்களா இருக்காங்க. நீங்க வகுப்பு எடுக்கணும்னா ஊர் தெருவில் போய் எடுங்க. நாங்க எங்களுக்கான சித்தாந்தத்தை பேசுறோம், எங்களுக்கான பண்பாட்டை நாங்கள் மீட்டெடுக்கிறோம், எங்களுக்கான வாழ்வியலை மீட்டெடுக்கணும், எங்களுக்கான இலக்கியத்தை மீட்டெடுக்கின்றோம். அப்போ எங்களுக்கான வாழ்வியலையும் இலக்கியத்தையும் எங்களுக்கான பண்பாட்டையும் அரசியலையும் நாங்கள் எங்களுக்கான தத்துவமான தலித்திய தத்துவத்திலிருந்து மீட்டெடுக்கும் போது உங்களுக்கு என்ன சிக்கல்னு கேட்கிறாரு. இப்போ அடிப்படையில் நான் எப்படி நீங்க கம்யூனிஸ்ட் ஒரு தத்துவம்னு சொல்றீங்களோ, திராவிடத்தை ஒரு தத்துவம்னு சொல்றீங்களோ, தமிழ் தேச தத்துவம்னு சொல்றீங்களோ, அதே போல தலித்தியம் என்பது ஒரு ஆகச்சிறந்த ஒரு தத்துவம். இந்தியா முழுக்க யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் உரிமைகளுக்காக பேசக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தத்துவம் தலித்திய சித்தாந்தம். அந்த ஒரு சித்தாந்த தத்துவத்தின் தலைவராக புரட்சியாளர் அம்பேத்கரும் பேராசான் புத்தனும் பார்க்கப்படுகின்றார். அப்போ அப்படிப்பட்ட மாமனிதர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த தத்துவம்
நீங்கள் முன்வைக்கக்கூடிய இந்த தத்துவங்களை போல இது ஆகச் சிறந்த ஒரு தத்துவம். என்ன கேட்டா இன்னும் இதை விட சிறப்பான ஒரு தத்துவமாக தலித் சித்தாந்தம் இருக்கின்றது, யாரும் மறுக்கவே இல்லை. அப்போ இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் கூட ரஞ்சித் அவர்கள் பேசின இந்த பேச்சை 100% ஆதரிக்கிறார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு என்னன்னா, திராவிடத்தை ரஞ்சித் அவர்கள் இங்க வந்து கார்னர் பண்றாரு, எதிர்க்கிறாரு. அப்போ இது நமக்கு வந்து சாதகமா போகுது சொல்லிட்டு அவங்க ஆதரிக்கிறாங்க. வெளிப்படையா பார்த்தாலுமே கூட ரஞ்சித் அவர்கள் பேசிய இந்த பேச்சு என்பது இப்பொழுது தேவையான மிக முக்கியமான ஒண்ணு. அவர் சொல்றாரு, நாங்க தனித்திருக்க கூடாது சொல்றாங்க. தனியார் என்னங்க சிக்கல்னு கேட்கும்பொழுது, ஏற்கனவே ஒரு முறை இது சம்பந்தமா ரஞ்சித் அவர்கள் பேசினப்போ பார்த்தீங்கன்னா, திருமாவர்கள் வந்து நம்ம தனித்து தான் இங்க இருக்கிறோம், நம்ம எப்படி தனியாக நிற்க முடியும், இது வந்து நம்ம இன்னமும் பார்த்தீங்கன்னா பொது சமூகத்திலிருந்து புறந்தள்ளுறது ஒன்று சொல்லிட்டு அப்பவே பார்த்தீங்கன்னா அதை விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் பிடிக்காம தான் விசிகாக்கு வந்து சேர்றாங்க, இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் பிடிக்காம தான் புரட்சி பாரதிக்கு வந்து சேர்றாங்க. ஆனா அங்கெல்லாம் சேர்ந்துட்டு அவங்க வந்து அவங்கள முதலமைச்சர் ஆக்குவாங்க, அந்த மக்களுக்கான அதிகாரத்தை கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்க போயிட்டு திமுக கிட்டையும் அதிமுக சேர்ந்துடுறாங்களே. அப்போ வந்து இப்படி ஒரு புரட்சி பாரதம் விசிகான்ற கட்சி தொடங்காமலே இருந்திருக்கலாமேன்றதா ஒரு அடிப்படை ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. உதாரணத்துக்கு வந்து இங்க தமிழ்நாட்டினுடைய பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திரு ஆம்ஸ்டார் அவர்கள் வந்து இப்போ வந்து தனித்து தான் போட்டிட்டாரு. என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்கள், இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், என்னுடைய மக்கள் திமுக வேறான்னு சொல்லிட்டு என்னை நோக்கி வராங்க. அப்படி வரக்கூடிய அந்த மக்களுக்கு இருந்து நான் ஒரு நம்பிக்கையை கொடுக்காம, ஒரு அரசியல் விழிப்புணர்வை கொடுக்காம, இந்த மக்களை முதலமைச்சர் ஆக்காம நான் போயிட்டு ஸ்டாலின் அவர்களோ எடப்பாடி பழனிசாமியோ வந்து முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்றதுக்கு நான் கட்சியை தொடங்க வேணாவே. இந்திய அளவுல வந்து இந்தியா கூட்டணியை வந்து ஆதரிச்சு ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்குறது அம்மையார் மாயாவதியோட நோக்கம் கிடையாது. மாயாவதி பிரதமர் ஆக்குறது இந்த மக்களுக்கான அதிகாரத்தை கொடுக்கிறது. அப்போ ரஞ்சித் அவர்கள் சொன்னக்கூடிய இந்த தனித்து போட்டியிடக்கூடிய அரசியலை இன்றைக்கு பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய அளவில் இன்றைக்கும் அதை கடைபிடித்துக் கொண்டே வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் அம்பேத்கர் கொள்கையை கடைபிடிக்கக்கூடியவர்கள், அம்பேத்கர் நினைத்த அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள், அம்பேத்கர் நினைத்த விளிம்பலை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று விரும்பியவர்கள் இன்றைக்கு தனித்துதான் போட்டிடுறாங்க. எப்படி தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டிடுதோ, அவங்க சித்தாந்தத்தில் உறுதியா இருக்கிறாங்களோ, இந்திய அளவில் உறுதியா இருக்கக்கூடியவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சி. ஆனா அவங்கள இங்க இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. சோகால்டு இங்க இருக்கக்கூடிய மற்ற தலித் பிரதிநிதித்துவ கட்சியிலே பார்த்தீங்கன்னா அவங்களை விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க, தனி என்ன பையன் சொல்லிட்டு. அப்போ இதே நிலையை தான் இங்க வந்து ரஞ்சித் அவர்களுக்குமே வந்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம இளையராஜா பத்தி வரும்பொழுது, இளையராஜா ஏன் விமர்சிக்கப்படுகிறார்? இளையராஜா வந்து பாஜக கொடுத்த எம்பி பதவி ஏற்றுக்கிட்டாரு. சரி, ஏற்றுக்கிட்டாரு. நீங்கள் திராவிடம் இளையராஜாக்கு என்ன கொடுத்தீங்க? கம்யூனிசம் நீங்கள் இளையராஜாக்கு என்ன கொடுத்தீங்க? இளையராஜாவை தூக்கி கொண்டாட தவறியது யார்? பாஜக கொடுக்குதுன்னா பாஜக ஒரு ஆளும் அரசாக இருக்கின்றது. ஆளும் அரசாக இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பை ஒவ்வொரு துறையிலுமே வந்து சிறப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் கொடுப்பாங்க. இது காலங்காலம் நடந்துட்டு வருது. அந்த அடிப்படையில் உலகிலே இன்னைக்கு ஆகச் சிறந்த ஒரு இசை மேதையா இருக்கக்கூடிய இசைஞானி இளையராஜாவுக்கு வந்து எம்பி பதவி கொடுத்துருக்காங்கன்னா அதையெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா உங்களுடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்கின்றது? அவர் மோடியை பத்தி புகுந்து பேசிட்டாரு, ஏன் நம்ம ஐயா கலைஞர் மோடி பத்தி புகுந்து பேசவே இல்லையா? இதே 2001 கூட்டணியில் வந்து திமுக பாஜக விசிக ஒன்னா இல்லையா? அன்னைக்கெல்லாம் இவங்களுக்கு வந்து பாஜக மதவாத சக்தியா தெரியலையா? அப்போ அன்னைக்கு இருந்த சூழல் வேற, வாஜ்பாய் வேற, மோடி வேறன்னு சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய புது புது அர்த்தங்கள்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப இன்னைக்கு வந்து பயங்கரமா திராவிடத்தை ஆதரிக்கக்கூடியவர், இன்னைக்கு சொல்ல போனா ஒரு திமுகவுடைய ஒரு ஸ்போக் பர்சனாவே வந்து பொது வெளியில வந்து வைரமுத்து அவர்கள் பார்க்கப்படுறாரு. அவர் வந்து இப்போ ட்விட்டர் போட்டிருந்தாரு, நான் வந்து எனக்கு நேரம் சரியா ஞாபகம் இல்லை, எனக்கு முதலமைச்சர் வந்து 7:18 டைம் கொடுத்தாரு, நான் 7:16 போனேன், 7:17 சந்திச்சாரு. இப்படி வந்து பயங்கரமா வந்து இன்னைக்கு ஆளும் அரசோடு வந்து நெருக்கமா இருக்கக்கூடிய வைரமுத்து அவர்கள் எப்படி பார்க்கப்படுறாருன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு திமுகவுடைய ஸ்போக் பர்சனா தான் வந்து பார்க்கப்படுறாரு. அவர் வந்து இளையராஜா அவர்கள் வந்து விமர்சனம் பண்றாரு. என்னன்னா வந்து இதெல்லாம் இசை பெரியதா, பாடல் பெரியதா, மொழி பெரியதா, இசை பெரியதா? மொழிதான் பெரியது, இசையும் பெரியது. இதை தெரிந்தவர்கள் வந்து ஞானி, தெரியாதவர்கள் அஞ்ஞானினா இசை ஞானியை தான் விமர்சனம் பண்றீங்க, வெட்ட வெளிச்சமா தெரியுது. இசைஞானியுடைய இசை இல்லாமல் வைரமுத்து அவருடைய வரிகள் வந்து வெளியே போய் மக்கள்கிட்ட சேர்ந்துருச்சா? வைரமுத்து அவர்கள் வந்து நல்ல ஒரு கவிஞர், நல்ல ஒரு தமிழ் ஆர்வலர், அவர் வந்து அறிவாளி தான், யாரும் மறுக்கவே இல்லை.
இப்படியெல்லாம் பேசக்கூடிய உங்களுக்கு மட்டுமே அகம்பாவம் கிடையாது. ஆனால் நான் உங்கள் எல்லாவிடம் வந்து மேலானவன் பேசக்கூடிய இளையராஜாக்கு மட்டுமே அகம்பாவம் இருக்குன்னு சொன்னா இது என்ன ஒரு எண்ணம், இது என்ன ஒரு புத்தின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்களா? இன்னைக்கு எந்த மனிதன் நீதிமன்றத்துல போயிட்டு உங்க எல்லாரோட மேலானு சொல்லிட்டு அஃபிடவிட்டை வந்து தாக்கல் பண்ண முடியும்? யாருமே பண்ண மாட்டாங்க. இளையராஜா பண்ணுகிறார் என்று சொன்னால் அதுதான் இளையராஜா. ஏன்னா இதுக்கு அதுதான் இளையராஜான்னா ஆமா அதுதான் இளையராஜா அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா அவரு இங்க இருக்கக்கூடிய யாராலுமே யோசிக்க முடியாத ஒரு இசை மருத்துவரா இருக்காரு. அவருடைய பாடல்களை கேட்டு இன்றைக்கு எத்தனையோ பேர் தற்கொலையிலிருந்து வெளியே வந்திருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து இளையராஜாவுடைய பாடலை கேட்டு குணமாயிருக்காங்க சொல்லிட்டு பல மருத்துவரே சொல்லியிருக்காங்க. அப்படி வெறும் ஒரு இசையமைப்பாளராக இல்லாமல் இசை மருத்துவராக இருக்கக்கூடிய இளையராஜாவை வந்து நீங்க இப்போ சமீப காலமா பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. ஒரே ஒரு காரணம் பாஜக கொடுத்துட்டாரு. பாஜக கட்சியில மெம்பரா அவரு பாஜக கட்சியில மெம்பரா இருக்கிற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இப்ப அவருக்கு வந்து மோடி பிடிச்சிருக்குன்னா இவங்களுக்கு என்ன சிக்கல் அதுல தெரியல. அவர் என்னவோ இங்க இருக்கக்கூடிய வாக்கு வங்கியெல்லாம் கூட்டின்னு போயிட்டு பாஜக பக்கம் சேர்த்துற மாதிரியும். அப்ப இதையே தான் பாத்தீங்கன்னா இங்க வந்து ரஞ்சித் அவர்களுக்குமே வந்து வைக்கிறாங்க. இவர் வந்து தனியா நிக்கணும்னு சொன்னாலே போதும் பாஜக வந்துட்டாரு. ஏன்னா இதை வந்து விசிகாவினுடைய துணை பொதுச் செயலராக இருந்தாங்க வன்னியரசு ஒரு காலத்துல வந்து இவர் வந்து RSS உடைய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. இன்னைக்கு அவர் பேசுறது கிடையாது. அப்போ திமுகவை ஆதரித்தால் அவர்கள் எல்லாம் வந்து சரியானவர்கள், அவர்கள் தான் முற்போக்காளர்கள், அவர்கள் தான் பகுத்தறிவாளர்கள். ஏன்னா அதிமுக இந்த விளையாட்டுக்கு வரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க திராவிடமே பேசுறது கிடையாது. அவங்க வந்து அவங்க கட்சியை காப்பாற்றுறதே அவங்க வந்து முடிவா இருக்கிறாங்க. அதனால இந்த திராவிடம்னா அதுக்கு திமுக தான் வந்து ஒரு அத்தாரிட்டியா போட்டுட்டு இருக்காங்க. இதே திராவிட கழகம் என்ன பண்ணாங்க? EVKS இளங்கோவன் திராவிட கழகத்துடைய தலைவர் திரு கி வீரமணி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல இளங்கோவன் பேசுறாரு, நீங்க இசையெல்லாம் போட்டா உங்களுக்கு என்ன உயர் ஜாதி நினைப்பா உங்களுக்கு? அப்படி பேசக்கூடிய பேச்சுக்கு இவர் கை தட்டுறாரு திராவிட கழகத்துடைய தலைவர் திரு கி வீரமணி. ஏன்னா இவங்க அரசியல் பண்றதுக்கு இளையராஜா தேவைப்படுறாரு. அப்போ அந்த புத்தி எங்கிருந்தது? நீங்களாம் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய அந்த கேள்வி உங்களுக்கு வருதுன்னா நீங்க இளையராஜாவை எப்படி பாக்குறீங்க? அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்னை எப்படியும் பார்க்க தேவையில்லை, உங்க எல்லாரிடம் மேலாளர்னு சொல்லிட்டு இளையராஜா சொல்றாரு. இப்ப இளையராஜா வந்து குறிப்பா இன்னொன்னு சொல்லுவாங்க, இளையராஜா வந்து அவர் என்ன வந்து ஒரு பட்டியல் சமூக மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் வந்து அப்ப இருந்த SPP ஜானகி, பாலசுப்ரமணியம், மனோ இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இப்ப இருக்கக்கூடிய சூழல் என்பது வேற, அப்ப இருக்கக்கூடிய சூழல் என்பது வேற. அவரு இங்க இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் சமூகத்துல இருந்து சென்று இதை ஏன் நம்ம கோட் பண்றோம்னா இப்ப பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இங்கிருந்து சென்று ஒட்டுமொத்த பேரையும் வந்து காலில் விழ வச்சிருக்காரு இல்லையா? அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சேவை நான் பார்க்குறேன். நான் காலில் விழ வைக்கிறதுன்றது வந்து நம்ம ஏற்றுக்கல, அது வந்து சரியானதில்லைன்னு சொல்கிறோம். ஆனால் அவரை பார்த்து விழுந்துடுறாங்க. அப்போது என்னன்னா அவருடைய இசை, அவருடைய செயல்பாடுகள் இதுதான் இளையராஜா அவர்களை உயர்த்திருக்கின்றது. இதே தான் இன்றைக்கு ரஞ்சித் அவர்களை விமர்சிக்கக்கூடியவங்க வந்து அவர் பேசின பேச்சை வந்து உண்மைன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஏற்றுக்கிறதுக்கு மனசு கிடையாது. ஏன்னா அவர் வந்து திமுக ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு சொல்லலை. அவர் வந்து திமுக கூட இல்லை, ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு வாக்களிச்சுட்டு சொன்னார், இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற வேண்டும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வாக்களிச்சுட்டு சொன்னார். ஆனால் அதெல்லாம் கூட பத்தாது. நீங்கள் வந்து ஐயா கலைஞர் வாழ்கன்னு சொல்லணும், ஐயா திரு மு க ஸ்டாலின் வாழணும்னு சொல்லணும், அண்ணன் உதயநிதி வாழணும்னு சொல்லணும், பெரியார் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லணும், தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் பெரியார் எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லணும். இப்படியெல்லாம் சொன்னால் ஓகே ரஞ்சித் அவர்கள் ஒரு நல்ல ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுப்பாங்க. ஆனால் அவர் அம்பேத்கரை பேசுகிறார், தலித்திய சித்தாந்தத்தை பேசுகிறார். அதனால வந்து இவங்களுக்கு வந்து அவர் எதிரியா தெரிறாரு. பெருசா எதிரிலாம் ஒன்றும் கிடையாது, சின்ன ஒரு எரிச்சல் தான். ஏன்னா இவங்கலாம் வெளிச்சத்தில் வந்து பேசுறாங்களா அப்படின்ற ஒரு எரிச்சல் தான். இப்போ என்னன்னா இந்த இடத்துல வந்து திருமாவர்களையும் ரஞ்சித் அவர்களையும் ரெண்டு பேருக்கும் வந்து எதிரெதிராக நிற்க வைக்கிறாங்க. யார் நிற்க வைக்கிறதுனா விசிகா நிற்க வைக்கிறதுன்றது ஒரு பக்கம். அதில் யாரோ ஒரு சில பேர் தெரியாதவங்க பண்ணுவாங்க அந்த விஷயத்தை. இங்க திராவிடம் பேசணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு பேசுறாங்கல்ல ஊடகவியலாளர்கள், பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் சொல்லிட்டு பேசுறாங்கல்ல, அவங்கெல்லாம் என்னடானா ரஞ்சித் அவர்கள் திருமாவிடம் சென்று பாடம் கற்க வேண்டும், ரஞ்சித் அவர்கள் திருமாவை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். ரஞ்சித் அவர்களும் திருமாவர்களும் எந்த அளவுக்கு ஒற்றுமை என்பது அவங்க சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மேடைகளிலுமே தெரியும். உதாரணத்திற்கு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவர்கள் சொல்கின்றார், அரசியல் களத்தில் எப்படி விசிகாவோ பண்பாட்டு களத்தில்
இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் நீலம் பண்பாட்டு மையம் இருக்கின்றது, ரஞ்சித்துடைய பரம்பரை இன்று தமிழ் சினிமாவே மாற்றி உள்ளது என்று சொன்னவர் திருமா அவர்கள். அப்போ நீங்க கொம்பு செய்கிற வேலையை வந்து இதோடு நிறுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேல நீங்க செய்ய விட்டீங்கன்னா எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவங்க ஒற்றுமையா தான் இருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா எதிரெதிர பேசிட்டு இருக்கலாம். இப்போ இளையராஜா அவர்கள் விமர்சிக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னா, இவங்க திராவிடவாதிகள் என்று சொல்லியிருக்கக்கூடிய சில பேருக்கு வந்து இந்த சாதி அழுக்கு இருக்குல்ல, அது ஒட்டிகிட்டே இருக்கும், ஒரு நாள் உங்களுக்கு மாறவே மாறாது. ஒரு வைத்தறிச்சல், இப்போ இவர் வந்து இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு வைத்தறிச்சல். அப்போ இதே வைத்தறிச்சல் இதே சாதி என்ன தான் பார்த்தீங்கன்னா திரு ரஞ்சித் அவர்கள் விமர்சிக்கக்கூடியவங்களுக்கும் ஆயிரம் தான் அந்த ரஞ்சித் அவர்கள் வந்து தோழர் தாங்க, ஆனால் இதெல்லாம் அவர் மாற்றிக்க என்ன மாற்றிக்கணும் அவர் சொல்லுங்க, என்ன மாற்றிக்கணும்னு சொல்லி விரும்புகிறாங்க. இளையராஜாவுக்கு பாடம் எடுக்கிறாங்க, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அவர் எத்தனை நபர்களை கடந்து வந்திருப்பாரு, வயதில் எவ்வளோ மூத்தவராக இருப்பாரு, இவ்வளவும் கடந்து இந்த இசை உலகில் இன்னைக்கு ராஜாவா இருக்கிறாரு, அவருக்கு வந்து இவங்க பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த தமிழ் சமூகத்தில் ஒரு விளிம்பிலிருந்து வந்து ஒரு தமிழரை சாதிக்கிறாங்க அப்படின்னா, அப்படி சாதிக்கக்கூடிய இந்த விளிம்பிலை ஆதிக்குடி சார்ந்த தமிழர்களை ஒரு கொச்சையாக பேசக்கூடிய ஒரு தத்துவத்தை கொண்டவர்கள் வந்து தங்களை ஒரு ஆகச்சிறந்த சித்தாந்தவாதிகள் என்று சொல்லுவது பார்த்தீங்கன்னா அது வந்து அபத்தமானது.